திஸ் வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் டெய்லியும் 5 மினிட்ஸ் அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு மந்த்லி 5000 10,000 வரை இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காம டிஸ்கவுண்ட் நம்பர் தொடர்பு கொள்ளி இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மழைக்காலத்து பட்டு செடிகள் தோட்டம் இப்படி இருக்கிற பார்க்குறீங்களா? மழை காலத்தில் இப்படி தான் இருக்கும், பசுமையாக இருக்கும். கண்ணு கட்டின வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே பசுமை மட்டுமே காணப்படும். பட்டு செடிகளில் கூடையும் சேர்த்து கலைகளும் காணப்படும். நீங்கள் கிட்டே இருந்து பார்க்குறீங்களா? பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமையாக இருக்கும். பட்டு செடியின் இலை பாருங்கள். இலை அழகை பாருங்கள். இது சிறிது நாளான பட்டு இலை. நாளான பட்டு செடி. ஆனால் இந்த மழை காலத்தில் உங்கள் பட்டு செடிக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் அதுதான் இந்த புழு நோய் தாக்கம். இது எவ்வளோ நல்லது சென்றால் இந்த சீசனில் உங்களுக்கு பட்டு பூச்செடியிலிருந்து பட்டு பழமும் கிடைக்கும், அதன் சுவையும் இணைக்கும். பாருங்க, கிணறுகளில் நீர் நிரம்பி வடியும் வேளையில் பட்டு அழகை தூங்கியிருக்கும். ஒரு பட்டு செடி நீளம் சுமார் 10 அடி வரை இருக்கும். என்னிடம் இருக்க பட்டு செடி இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5 அடி இருக்குது. 20 அடி நீளம் வரை வளரக்கூடியது. பாருங்கள் இந்த அழகை.